பெண்களோட லைஃப்ல வந்து முக்கியமா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பா அது மெனோபாஸ் தான். மெனோபாஸ் அப்படின்றது வந்து அந்த காலகட்டத்தில தான் பெண்கள் வந்து அவங்களோட ஆரோக்கியமே எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிற ஒரு காலகட்டம். எல்லா பெண்களுக்குமே வந்து மெனோபாஸ் பத்தி அதாவது இப்போ ஒரு நம்ம அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட காலகட்டம்ன்றது வேற. அப்ப சில பேர் மெனோபாஸ் என்னன்னே தெரியாம கூட அத கடந்து போயிருக்காங்க. காரணம் அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட உணவு முறை, அவங்களோட ஆரோக்கியம். ஆனா, இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மெனோபாஸ்ல நெறைய பேருக்கு ஓவர் ப்ளீடிங் வரும். ஸோ, அவங்க வந்துட்டு பெயினால ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் மூட் ஸ்விங் அப்படின்னுவாங்க. மூட் ஸ்விங்ன்றது என்னன்னா, ஒரு மனநிலை வந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, அமைதியா இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, கோவப்படுவாங்க. கொஞ்ச நேரம் நல்லா சிரிச்சுட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில திடீர்னு அழுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் அவங்களுக்கு லைஃப்ல இருக்கும். ஸோ, ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ல வந்து உடம்பு வந்துட்டு அப்படியே சூடா இருந்துட்டே டக்குன்னு அப்படியே குளிர்ந்துடும். சில்லுன்னு அப்படியே வரும். அப்போ நமக்கே ஒரு பயம் வரும். அப்படியே வேர்த்து கொட்டுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் வந்து ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்றாங்க. அப்புறம் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். ஸோ, அவங்களோட ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நெறைய வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, லேடீஸ்க்கு மேக்ஸிமம் ஹார்ட் ரிலேட்டடா ப்ராப்ளமே வராது. ஈவன் ஹார்ட் அட்டாக் கூட. ஆனா, எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மெனோபாஸ். மெனோபாஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஈஸியா ஹார்ட் அட்டாக் வரதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ, நம்ம வந்து கண்டிப்பா இந்த பிரச்சனைகள எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா? அப்படின்னா 100% முடியும்னு தான் சொல்லுவேன்.